இந்த காணொலியிலேயே நம்ம 2 வீடியோ பார்க்க போறோம். 2மே நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வீடியோ தான். நம்ம வணங்குற எல்லா கடவுளுக்குமே நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா 2 நாள் முன்னாடி நடந்த சம்பவம் திருத்தணில நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சு இந்த சுராஜ் இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில இருக்காரு. மீண்டும் நார்மல் ஸ்டேஜ் திரும்பின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, நான் என் சொந்த ஊருக்கே நான் போயிடுறேன், நான் அங்க போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் நானே பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த அளவுக்கு அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், இன்னமும் இருக்கும். ஏன் அந்த வீடியோ பார்த்து நம்மளுக்கே அந்த மாதிரி கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. எனக்குலாம் தனியா போவே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. யாருன்னா கூட இல்லாம நம்மளால தனியெல்லாம் போயிட்டு வர முடியுமா அப்படிலாம் கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த வீடியோ அந்த மாதிரி ஒரு வீடியோ, கொடூரமான வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு பாதுகாப்புல ஒரு திருவிழா டைம்ல அந்த திருவிழாவை பார்க்க போற மக்கள் நமக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இல்ல தமிழ் என்று சொல்லடா கத்தி தூக்கி நில்லடா, தமிழ்னு ரோட்ல பார்த்தா கண்டனமா வெட்டுறா, அந்த நிலைமையில போயின்னு இருக்கு தமிழ்நாடு. அடுத்த ஸ்டேட்ல இந்த மாதிரி நடக்குது, கொடூரமாலாம் பண்றாங்க, நம்ம பேசுவோம்ல. இப்போ இதே நம்ம தமிழ்நாட்டை அடுத்த ஸ்டேட்ல கூட பார்த்து இப்படிதான் பேசுவான், பரத்துக்கு அச்சப்படுவான், பயப்படுவான். ஏன் நம்மளே பயப்படுறப்போ அவன் அச்சப்பட மாட்டானா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.